ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 5 பயிற்சி 5.3ல் ஃபஸ்ட்டு சம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜாமெட்ரி கணக்கு. நம்ம இப்போ வரைமுறையுடனே இந்த ஜாமெட்ரி கணக்கு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். கேள்வி என்ன அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்ட அளவுள்ள கோட்டு துண்டுகளை வரைக. மேலும் ஒவ்வொரு கோட்டு துண்டிற்கும் அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி செங்குத்து இரு சமவெட்டி வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? செங்குத்து இரு சமவெட்டி வரைய சொல்லியிருக்கிறாங்க. செங்குத்து இரு சமவெட்டி நம்ம வரைய போகிறோம். 8 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம இப்போ எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிடணும். வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம 8 சென்டிமீட்டர் அளந்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏல கரெக்டாக ஸ்கேலோட அந்த 0 ஒண்டி இருக்க முடியும் வச்சுக்கிட்டு இங்கே வந்து 8 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். இது வந்து பி. சரியா? இப்போ இது 8 சென்டிமீட்டர். இனி அடுத்து நம்ம செங்குத்து இரு சமவெட்டி வெட்ட போகிறோம். எப்படின்னா, காம்பஸோட ஆணிமுனையை 7 இருக்கும்படி வச்சுக்கிட்டு பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும். சரியா? இப்படி பாதிக்கு மேலே அளவு இருக்கும்படி வச்சுக்கிட்டு 7லேருந்து இப்படி மேலே ஒரு வில்லை வெட்டணும். அதே போல் இப்படி ஒரு கீழே ஒரு வில்லை வெட்டிக்கணும். மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அதே போல் பியில் காம்பஸோட ஆணிமுனை வச்சுட்டு மேலே ஒரு வில்லு, அப்படி கீழே ஒரு வில்லு. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான செங்குத்து இரு சமவெட்டி கிடச்சாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இது கரெக்டானு செக் பண்ணணும். மொத்தம் நம்மளுக்கு 8 சென்டிமீட்டரா? இப்போ பாருங்க, கரெக்டாக நம்மளுக்கு இந்த புள்ளி தான் நம்மளுக்கு மையம். அப்போ எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 4, இங்கே 4. சரியா? நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இனி இதுக்கெல்லாம் நேம் கொடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு சி கொடுத்துக்கோங்க, இதுக்கு ஓ கொடுத்துக்கோங்க, இங்கே கீழே இதுக்கு டின்னு கொடுத்துக்கணும். இனி வரைமுறை எழுத போகிறோம். வரைமுறை படி 1. ஒரு நேர்கோட்டை வரைந்தேன். ஒரு நேர்கோடு வரைஞ்சோமா? ஒரு நேர்கோட்டை வரைந்தேன். அதன் மீது ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளை குறித்தேன். படி 2. ஏபி = 8 சென்டிமீட்டர் என்றவாறு குறித்தேன். படி 3. ஏவை மையமாக கொண்டு பாதிக்கு மேல் ஆரமுடைய அளவை எடுத்தேன். அதன் பிறகு ஏயில் வைத்து ஏக்கு
மேல் மற்றும் கீழாக 2 விற்கள் வெட்டினேன். படி 4. அதேபோல் Bயில் வைத்து மேல் மற்றும் கீழாக 2 விற்கள் வெட்டினேன். படி 5. 2 விற்களும் வெட்டும் இடத்தின் வழியாக நேர்கோடு வரைந்தேன். இதுவே நமக்கு தேவையான செங்குத்து இருசமூட்டி ஆகும். இப்போ அந்த கோணத்தை நம்ம அளந்து பார்த்தோம்னா என்ன வரும்னா AOC = 90 டிகிரி வரும். சரி, அப்புறமா நம்மளுக்கு OAயும் OBயும் எத்தனை சென்டிமீட்டர் அளந்து பார்த்தோம்? 4 சென்டிமீட்டர் அளந்து பார்த்தோமா? அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.